பூலியன் அல்ஜிப்ராவில் இருக்குது அதை பேஸ் பண்ண சம்ஸ் பார்ப்போம்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூலியன் அல்ஜிப்ரா வச்சு லெட் s is equal to set of 1, 2, 3, 6 define x plus y is equal to 1 and x, y x dot y is equal to g or d அப்படின்னு சொல்லியிருக்காங்க x, y. ஸோ x டேஷ்னா தான் 6 for all x, y எல்லாமே sல தான் இருக்குது. ஸோ அப்போ ஷோ தட் s plus etc 1, 6 is Boolean algebra. Show that சொல்யூஷன் பாருங்கள். ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் நம்பர் தியரி வி நோ தட் நமக்கு செட் ஆப்ரேஷன் தெரியும். அதுவும் ப்ளஸ்லேருந்து டாட் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் இது மல்டிப்ளிகேஷன் டாட்னு கூட சொல்ல வேணாம், நீங்கள் மல்டிப்ளிகேஷனே சொல்கிறேன், அடிஷன் மல்டிப்ளிகேஷனே சொல்லலாம். ஸோ டிஃபைன் அபோவ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ஒய். அப்போ எக்ஸ் டாட் ஒய் ஈக்குவல் டு ஒய் டாட் எக்ஸ்ன்னு எழுதலாம் இல்லைங்களா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ஒய்னு இருந்தால் எக்ஸ் டாட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் டாட் எக்ஸ்ன்னு எழுதலாம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்னு எழுதலாம். இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்கிறத நம்ம அடிஷன் இருக்கிறத மல்டிப்ளிகேஷன் கொண்டு வரும்போது x dot y dot z is equal to x dot y dot z. Third one, x dot y plus z equal to x dot y plus x dot z. So x plus y dot z equal to x plus y dot x plus z. Fourth one, 6 is a identity element must 1 plus 1 is a identity element. So fifth one, complement law. So complement law for all x belongs to s, x plus x dash is equal 1, x minus x dash is equal to 1. So x dash equal to 6 by x இருக்கு. For all x y 2 plus 6 by 2 plus 2 plus 3 equal to 1 centimeter. So 2 dot plusல இருக்கிறது நம்ம மல்டிப்ளிகேஷன் கொண்டு வர போகிறோம். So 2 dot 6 by 2 is equal to 2 dot 3 is equal to GOT. 2, 3 is equal 1, hence 5 plus etc 1,1.6 is a Boolean algebra. நெக்ஸ்ட் பாருங்கப்பா, இதில் பூலியன் அல்ஜிப்ராவில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், a plus a is equal to a dot a is equal to a இருந்தால் a plus a is equal to a plus a into 1. ஸோ is equal to 1, a plus 1னா நம்ம என்ன பண்ணுவோம், a plus 1 a plus a into a plus a dash for all s. Next property to a plus a minus a dash for all b, a plus 0 for all a. அப்போ ஏங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும்னா 1ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு a dot a is equal to a dot a plus 0. 0 கூட என்ன பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு அது 0 ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், a dot a plus a dot a dash a5ன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து ஆக்சியம் 4, ஆக்சியம் 5, ஆக்சியம் 3 இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஆக்சியம் இது எல்லாமே நம்ம வந்து அதுக்கு முன்னாடி கிளாஸஸில் படிச்சிருப்போம்பா. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், ஃபார் எனி a belongs to b. அப்போது a plus 1 equal to 1, a dot 0 is equal to 0. இப்போ a dot 1 equal to a plus 1 into 1. ஆக்சியம் 4 யூஸ் பண்ணாங்கன்னா a plus 1, இந்த 1க்கு பதிலாக a dot a dash, இது ஆக்சியம் 5 யூஸ் பண்ணுறோம். இதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம், இதை வந்து a dashன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ரெண்டுமே a plus a dashங்கிறது நமக்கு பூலியன் அல்ஜிப்ராவில் நமக்கு 1ன்னு தான் கிடைக்கும். பை த பிரின்சிபல் ஆஃப் duality a dot 0 is equal to 0. ப்ராப்பர்ட்டி 3 பார்ப்போம். ப்ரூவ் தட் a dash the whole dash is equal to a. ஓகேங்களா, இது வந்து இன்வால்யூஷன் லா. ஸோ லெட் a dash be a component of a dash, a equal to a plus 0. இது ஆக்சியம் 4 யூஸ் பண்ணுறோம். அப்போது ஏக்கு பதிலாக இந்த ஜீரோக்கு பதிலாக c a dash into c double dash, a ஆக்சியம் 5 யூஸ் பண்ணுறோம். a plus a dash a dot a double dash, இது ஆக்சியம் 3 யூஸ் பண்ணுறோம். ஸோ 1 plus a double dash ஆக்சியம் 5, a dash plus a double dash into a plus a double dot axiom 5, a double dot plus a dash into a double dash in plus a1, a double dash plus a dash into a. இது எல்லாமே ஆக்சியம் யூஸ் பண்ணும்போது நம்ம கிடைக்கிறது லாஸ்ட்டாக a அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், ஐடென்டிட்டி எலமெண்ட் ஆர் யூனிக். அதாவது இதில் வந்து ப்ரூவ் பண்ண போகிறது ஐடென்டிட்டி எலமெண்ட் யூனிக், அதாவது ஒன்றாகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ப்ரூஃப், லெட் 0,01,02 between addition identity element. We shall prove that 01 equal to O1 equal to O2. O1ங்கிறது நம்ம O1 plus O2 ஆக்சியம் 4 யூஸ் பண்ணுறோம். அப்போ O1க்கு பதிலாக O2 plus O1 A1 ஆக்சியம் யூஸ் பண்ணுறோம். அப்போ இது ரெண்டுமே பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், O2. இதுதான் வந்து அடிஷன் ஐடென்டிட்டி யூனிக். நமக்கு கிடைச்சது ரெண்டுமே ஒன்று தான். அதாவது யூனிக்னாவே O1 equal to O2. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரூவ் பண்ணுறோன்னா இதுதான்ப்பா ப்ராப்பர்ட்டி 4. நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ராப்பர்ட்டி 7. காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஒன் எலமெண்ட் இஸ் யூனிக். அதாவது இதுவும் வந்து நம்ம யூனிக்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண போகிறோம். ப்ரூஃப் லெட் a belongs to b and a1 dash and a2 dash be the complement of a. Then a1 dash is equal to a1 dash plus 0, then a1 dash plus a into a2 dash. ஸோ இதிலேருந்து பாருங்கள்,
அதுலேருந்து நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோன்னா ஆக்சியம் 3 யூஸ் பண்ணுறோம். ஸோ a1 டேஷ் ப்ளஸ் a இன்ட்டு a1 டேஷ் ப்ளஸ் a2 டேஷ் ஆக்சியம் 3 இது வந்து ஆக்சியம் 1. ஸோ அப்போ a ப்ளஸ் a1 டேஷ் இன்ட்டு a1 டேஷ் ப்ளஸ் a2 டேஷ் இது ஆக்சியம் 1. ஸோ 1 இன்ட்டு a1 டேஷ் ப்ளஸ் a2 டேஷ் ஆக்சியம் 4 யூஸ் பண்ணுறோம். a1 டேஷ் ப்ளஸ் a2 டேஷ்க்கு பதிலாக இங்கே ஆக்சியம் 1 யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது a1 டேஷ் ப்ளஸ் a2 டேஷ்ங்கிறது தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ பாருங்கள் a1 டேஷ் இஸ் ஈக்குவல் டு a2 டேஷ் இட் இஸ் a காம்ப்ளிமெண்ட் ஆஃப் தி யூனிக் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம்ப்பா. Next, permutations of a combination. So combination analysis involves determining the number of possibility of same given without the numerating all the possibilities and order the develop the general procedure and opportunity and the obtaining positives. We have introduced the concept called permutative. அதாவது permutation அப்படின்னாவே அந்த காம்பினேஷன் சொன்னாவே. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா காம்பினேஷன் அனாலிசிஸ் இன்வால்விங் டிட்டர்மினிங் த நம்பர் ஆஃப் அதாவது நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி என்னன்னா வித்தவுட் த நியூமினேட்டிங்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நியூமரேட்டர் டினாமினேட்டர். ஸோ ஆல் த பாசிட்டிவ் அந்த நம்பர்ஸில் இருக்க காம்பினேஷனை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபார் அதுக்கான ஃபார்முலா பாருங்கள், n ஆஃப் பிஆர் இஸ் ஈக்குவல் டு இது வந்து அதாவது நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம பெர்முட்டேஷனுக்கு தான் நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம டெல்லுன்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ டெல்என் டிவைடட் பை பெர்முட்டேஷன் நீங்கள் சொல்லுவோம், பெர்முட்டேஷன் என் டிவைடட் பை டிவைடட் பை பெர்முட்டேஷன் n மைனஸ் ஆர். இப்போ 7 p2ன்னு வந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி எழுதுவோம் பாருங்கள், n pr இஸ் ஈக்குவல் டு பெர்முட்டேஷன் n டிவைடட் பை பெர்முட்டேஷன் n மைனஸ் ஆர். ஸோ இப்போ என்னங்கிற இடத்துல 7 போடுறோம், ஆறுங்கிற இடத்துல 2 போடுறோம். ஸோ 7 மைனஸ் 2 5. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா இதை நம்ம ஃபேக்டோரியல்னு எழுதுவோம். அப்போ இதை நம்ம பெர்முட்டேஷன் சொல்கிறது ஃபேக்டோரியல் கூட நீ இதை சொல்லிக்கலாம். ஸோ ஃபேக்டோரியல் 7 டிவைட் பை ஃபேக்டோரியல் 5னா 7னா நமக்கு தெரியும் 7லேருந்து 1 வரைக்கும் போகணும், 5னாலும் நமக்கு தெரியும் 5லேருந்து 1 வரைக்கும். ஸோ கேன்சலேஷன் முடிஞ்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது 7 × 7 மல்டிப்ளிகேஷன் 6. ஸோ 42. இதுதான் வந்து 7p2க்கான பெர்முட்டேஷன். ஸோ அதே இது 10 c3 இதை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், இது ஆறுன்னு எடுத்துக்கிறோம். ஃபார்முலாஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே மேலே 10 கீழே 10 மைனஸ் 3. ஸோ 7 கிடைக்கும். மேலே 10னா 10 9 8 8 3 வரைக்கும் இருக்கு இல்லையா கீழே. ஸோ அப்போ 3 வரைக்கும் எடுத்துக்கிறோம். கீழே இருக்கிறது 1 2 3 நம்ம எடுத்துக்கும் போது கேன்சலேஷன் பண்ணால் 720 வரும்பா. இதுதான்ப்பா பெர்முட்டேஷன். ஸோ இந்த சம பாருங்கள், ப்ரூவ் தட் NPR is equal to n minus 1 PR plus R of n minus 1 into PR minus 1. ஸோ NPR is equal to factorial n divided by factorial of n minus R. n minus 1 into PR is equal to factorial of n minus 1 divided by factorial of n minus R minus 1. So n minus 1 PR minus 1 is equal to factorial n minus 1 divided by factorial n minus R minus 1. So n minus 1 PR minus 1 is equal to n minus 1 divided by n minus R. ஸோ இந்த 1 என்ன ஆச்சுன்னா இந்த பக்கம் வரும்போது நமக்கு அது கேன்சல் ஆகிடும். ஸோ நவ் n minus 1 PR plus R of n minus 1 into PR minus 1 equal to factorial n minus 1 divided by factorial n minus R minus 1 plus R into factorial n minus 1 divided by factorial n minus R. ஸோ இது கேன்சல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள், கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். ஃபேக்டோரியல் n minus 1 n minus r divided by ஃபேக்டோரியல் n minus r minus 1 n minus r plus r of n minus 1 divided by n minus 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள், ஃபேக்டோரியல் n divided by ஃபேக்டோரியல் n minus r equal to npr. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கப்பா, அது பெர்முட்டேஷன் பார்த்துட்டோம். இப்போ நம்ம காம்பினேஷன் பார்க்க போகிறோம். ஸோ காம்பினேஷன் ஃபார்முலா ஃபார் NCR. பெர்முட்டேஷன்னா NPR, காம்பினேஷன்னா NCR. ஸோ இது பெர்முட்டேஷன், இது காம்பினேஷன். இதுதான் இதுக்கான differentiation. Let a1 a2 etc an be the integer. We have to select things as the time out of these things n. ஸோ நம்பர் ஆஃப் செலெக்ஷன்ஸ் ஆர் திங்ஸ், அதாவது என்னென்னா என்னன்னா என்ன நம்பர் ஆஃப் திங்ஸ், ஆறுங்கிறது என்னென்னா இட்ஸ் அ டைம் டினோட்டட் பை NCR அப்படிங்கிறத நம்ம இங்கே டினோட் பண்ணுறோம். இது வந்து காம்பினேஷனில் in each of these selection the r things can be changed among factorial r ways. The number of arrangements of NCR அதை எப்படி எழுதுறோம்னா r into factorial r NCR. This gives a number of arrangement. So NPR is equal to r NCR. So NCR is equal to இப்போ இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு அது NCR கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. NPR divided by factorial r. அப்போ NCR is equal to factorial n divided by factorial r into factorial n minus rங்கிறதாம்பா. ஃபார் எக்ஸாம்பிள் 7c2 அதாவது NCRங்கிறதுல 7c2 இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா கொண்டு வாங்க. 7 PR
P2 divided by factorial 2. அப்போ 7P2னா 7 into 2, அதாவது 2 வரைக்கும் தான் வரும். ஸோ 7 into 6 divided by 1 into 2. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 3 2s are 6, ஸோ 7 3s are 21. 10C3 எடுத்துக்கோங்க NCRல. 10P3னா 10லேருந்து 10 8 9 8 3 வரைக்கும் தான் வரணும். ஸோ 10 into 9 into 8 divided by 1 into 2 into 3. இங்கே பாருங்கள் 3க்கு 9 கேன்சல் பண்ணால் 3 வரும். இங்கே 2க்கு 8 கேன்சல் பண்ணால் 4 வரும். ஸோ 4 3s are 12 12 into 10 120. இதுதான்ப்பா இதுக்கான NCR காம்பினேஷனாக இதுதான். நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ்ப்பா.